மானங்கட்ட நாய்களை நேரடியாக கேட்குறேன். இந்த சேனல் 5 நடத்துறவங்களை கேட்குறேன், நான் டைரக்டாக கேட்குறேன். விதவை மறுமணத்தை வந்து கொச்சப்படுத்துறாங்க திமுக ஆட்சியில், வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு. கேவலம் இல்லை, ஒருத்தன் பேசுறான்னா அவன் வந்து அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். தொடப்ப கட்டத்தில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன். சாதாரண தொடப்பத்தில் அடிக்கூடாது, கக்கூசில் நினைக்கணும். அது தொடப்பத்துல ஊற வைக்கணும், ஒரு நாள் ஊற வச்சு எடுத்து அடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் பத்திரிகை மாதிரி அது சேனல் 5. இதை சொல்றதுக்கு பயப்படுறானுங்க எல்லாரும். சவுக்கு சங்கர் பண்ண தான் நீங்க பண்ணிருக்கீங்க, பெனிக்ஸ் பண்ண தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப உங்க மேல வழக்கு கிடையாது. தலைமை மேல நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி சூர்யா வாந்தி எடுத்தா அப்படியே போடுவீங்களா நீங்க? அவங்க அப்பனுக்கு ஒரு முகம் இருக்குன்னா இவனுக்கு ஒரு முகம் இருக்கு. விஜயலட்சுமி பத்தி அண்ணாமலை பேசுனா அதை வச்சு நீங்க ஒரு ஊக்கப்படுத்து தான் நீங்க நினைச்சுப்பீங்களா? அண்ணாமலை ஒரு வீரபாகு. விஜயலட்சுமி ஒரு அக்கான்னு சொன்னார்னா சீமானுக்கு பேக்கரி எழுதி கொடுத்து வேற அர்த்தம், வீரபாகுன்னு அர்த்தம். சீமானை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உச்சத்துல ஒரு முடியை தொட முடியாது. நீங்க ரொம்ப யோக்கியங்களா? நான் கேட்கறேன், சேனல் 5 நடத்துறவங்க கேட்கறேன், இந்த விமர்சனம் பண்ற எத்தனை பேரும் கேட்கறேன். ஏன் இவனை தான் கேட்க, சூர்யாவை தான் கேட்க. ஆடு மாதிரி இருக்கிறான், எரும மாடு மாதிரி. அரசியற்றம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகவர ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து சாட்டை துரைமுருகன் மற்றும் இந்த திருச்சி சூர்யா சிவா குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக வந்து இந்த சர்ச்சை இணையதளங்களில் ஓடிட்டு இருக்கு. திருச்சி சூர்யா சிவா அப்படி பேசுனதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? சார் ரொம்ப தப்பு சார். அணுகிறதுலாம் கிடையாது. என்ன இது இவ்வளோலாம் மோசமாக பேசக்கூடாது சார். ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அறமற்ற பேச்சு கூட ஒரு வரம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லையெல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் அது வந்து ஒரு மீடியா, இது ஒரு இப்போ இந்த யூடியூபோட மரியாதையே போயிடுது மக்கள் மத்தியில். மஞ்சள் பத்திரிகை மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னா என்ன வேணா பேசிட்டு போயிடுவீங்க நீங்கள். அப்படிதான் இந்த சேனல் 5ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, வந்து திரிஷாவை வந்து தோப்பு வெங்கடாசலத்தை வச்சு ஒரு தம்ப்லைன் வச்சு போட்டு பெரிய பிரச்சனை சேனல் 5ல. அதே இந்த எப்படி சாட்டை துரைமுருகன் விஷயத்துல இருக்கிற அந்த சேனல் 5 உண்மை சொல்லட்டுங்களா, அந்த சேனலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகம் அனுபவம் உள்ள, பத்திரிகை அனுபவம் உள்ள ஆட்களால் நடத்தப்படவே இல்லை. அந்த உரிமையாளர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களால், ஒரு 1-2 நபர்களால் எடுத்து இது மாதிரியான ஒரு மஞ்சள் செய்தி தான் அங்கே பெரும்பாலும் வரக்கூடிய செய்திகளே, பொய்யான செய்திகள். அதுக்கு வந்து ஃப்ரேம்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடத்தக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் முன்னாள் மாணவர்ன்ற அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து முழுக்க அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இப்போ நம்மக்கிட்ட நானும் கூட 2-3 தடவை போய் பேசியிருக்கேன் சேனலில். அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் நம்மளுடைய தயாரிப்புன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த எப்படி ஆங்கரிங் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளைங்க தான் அங்கே இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தானே ஃபோன் பண்ணுறேன், நம்மளை கூப்பிட்றாங்க. அப்படி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே மதிக்கிறோம், அவங்களே நம்ம தரந்தாந்து பேசணுன்ற நம்ம நோக்கம் இல்லை. என்னதான் வந்து ஆங்கருக்கு கேள்வி கேட்டாலும் நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறீங்கல்ல, இது மாதிரி வந்து தனிநபர் சாடல் வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் சாடுறீங்க. நீங்கள் ஏதோ சாட்டை துரைமுருகன்றவர் வந்து பார்த்தா நீங்கள் கருத்தியல் ரீதியாக அவர் வந்து முரண்பட்டால் கருத்தியல் ரீதியாக மோதுங்க. நீங்கள் மோதவே முடியாது. காரணம் கேட்டால் அவ்வளோ சரக்கு உள்ளவன். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களை நேரடியாக உங்களால் வந்து அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படி தோண்டின்னு போறீங்க. இதை பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டால் அவன் வாந்தி எடுத்தா கூட, திருச்சி சூர்யா வாந்தி எடுத்தா அப்படியே போடுவீங்களா நீங்கள்? அவன் எப்படி பேசக்கூடியவன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பனுக்கு ஒரு முகம் இருக்குன்னா இவனுக்கு ஒரு முகம் இருக்கு. நம்ம பேசலாம்ல. 1 நிமிஷம் ஆகுமா கேட்கறதுக்கு? இவன் உண்மையிலே சிவாக்கு தான் பொருந்தானான்னு சொல்லி கேட்கறதுக்கு 1 நிமிஷம் ஆகுமா? நம்ம கேட்கல, 1 நிமிஷம் ஆகுமா கேட்கறதுக்கு? தப்பு இல்லை சார். ஏன் ஒரு பார்வை இருக்கு, ஊடகம் நீங்க நடத்துறீங்க, ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அறம் வேணாமா? சவுக்கு சங்கர் பண்ண தான் நீங்க பண்ணியிருக்கீங்க, பெனிக்ஸ் பண்ண தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்ப உங்க மேல வழக்கு கிடையாது. அங்க காவல்துறை பத்தி வன்மமா பேசுனாங்க, இங்க நீங்க வந்து ஊடகத்தை சார்ந்தவங்கள நீங்க வன்மமா பேசுறீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க வன்மமா பேசுறீங்க. முழுக்க தனிப்பட்ட சார், கட்சியோட கொள்கையை பேசுங்க. நாம் தமிழர் கொள்கையை பத்தி பேசுங்க, கருத்தியலை பத்தி பேசுங்க, தத்துவத்தை பத்தி பேசுங்க. அதான சரி. விஜயலட்சுமி பத்தி அண்ணாமலை பேசுனா அதை வச்சு நீங்க ஒரு ஊக்கப்படுத்து தான் நீங்க நினைச்சுப்பீங்களா? அண்ணாமலை ஒரு வீரபாகு. அக்கான்னு தானே சொல்றாரு விஜயலட்சுமியா? அக்கான்னு தானே சொன்னாரு. விஜயலட்சுமி அக்கான்னு சொன்ன அரசியல் தலைவர் யார் சார் தமிழ்நாட்டில்? நீங்க சொல்லுங்க சார், பேசலாம் வாங்க. அவர் இப்படிதான் பேசி, அவரை தவிர விஜயலட்சுமிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அக்கான்னு சொல்லியிருக்காங்களா? விஜயலட்சுமிய சொல்லுங்க. வேற எந்த தலைவராது ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் விஜயலட்சுமி அக்கான்னு சொன்னது கிடையாது. விஜயலட்சுமி ஒரு அக்கான்னு சொன்னார்னா
சீமானுக்கு பேக்கரி எழுதி கொடுத்துருக்காரு அர்த்தம், வீரபாகுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அண்ணாமலை ஒரு வீரபாகு 2.0 போட்டுங்க. தப்பு சார். நீங்க சீமானை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உச்சத்துல ஒரு முடியை தொட முடியாது, இதுதான் உண்மை. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா பர்சனல் லைஃப் போறீங்க. சீமானை அசைக்க முடியாது. விஜய் வந்தாச்சு, 2 பேரும் கை கோக்க போறாங்க, உங்க கதை முடிய போகுது. ஏற்கனவே நீங்க 0ல இருக்கிறீங்க பிஜேபி, இன்னும் 0 கீழே போயிடுங்க, நோட்டாவுக்கு கீழே போயிடுங்க நீங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா பர்சனலா அடிக்கிறீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசலாம். இப்போ சீமானை விட்டு அடுத்தது சாட்டை துறைமுருகன் வந்துட்டீங்க சார். முழுக்க முழுக்க ஒரு விதவை திருமணம் சார். அது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா. அதுவும் சாட்டை துறைமுருகன் புகார் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஒரு விதவை மறுமணத்தை வந்து கொச்சப்படுத்துறாங்க திமுக ஆட்சியில, வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு. எப்படி நியாயம்? முதலமைச்சர் அவர்களே சொல்லிட்டோம், பதில் சொல்லிட்டோம். அது வந்து யாருன்னா இருக்கு சார், முத்துக்குமார்னா யாருன்னா இருக்கு சார். முத்துக்குமார் நீங்க என்ன பார்வையில கூட நீங்க வச்சுக்கோங்க சார். இங்க உங்களுக்கும் எனக்கு கூட நக்சல்வாங்க, அது வேற விஷயம். புரியுங்களா சார்? இங்க எல்லாருமே அப்படிதான், ஆட்சிக்கு எதிராக பேச நக்சல் அப்படிதான் ஆயிடுச்சு. யாருமே ராபின்ஹுட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நக்சல் ஒரு பார்வை இருக்கு. நம்ம நியாயத்தில் இங்க நக்சல் நம்மள ராபின்ஹுட் இருக்கலாம், இதுதான் ஒன்று. ராபின்ஹுட்னா என்னன்னு தெரியாதவங்களாம் கூட இருக்கிறான். நக்சல்னா என்ன பொருள் தெரியாதவங்க கூட இருக்கிறான். ஆட்சிக்கு எதிராக பேசினா அவன் நக்சல். முத்துக்குமார் யார் தான் இருந்துட்டு போட்டோம். முத்துக்குமார் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெளிப்படையான ரகசிய திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கான் சாட்டை துறைமுருகன். நான் கேட்குறேன், மானங்கட்ட நாய்களை நேரடியாக கேட்குறேன், இந்த சேனல் 5 நடத்துறவங்களை கேட்குறேன், நான் டைரக்டாக கேட்குறேன். அவன் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான், ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டு பகிரங்கமாக குடும்பம் நடத்துறான். அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்தை எப்படி நீங்க கேலி கிண்டல் பண்ணுவீங்க? அது எப்படி இந்த திமுக அரசு வேடிக்கை பார்க்கும் சொல்லுங்க. சேனல் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட், சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார். சேனல் மேலே மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சேனல் வந்து பசங்களெல்லாம் எடுத்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஆமாம் பேராசை காட்டி கொண்டு போய் தான் அந்த சேனல் நடத்துறாங்க. ஒருத்தன் கூட 1 மாதம் மேலே அந்த சேனலை நின்னதே கிடையாது. அங்கே போய் 4 தடவை நான் பேசியிருக்கேன்னா அங்கே பிள்ளைகள் கூப்பிட்றதுக்காக தான் நம்ம போயிருக்கோம். ஏன்னா நம்மளால் உருவாக்கப்பட்ட பிள்ளைங்க, எத்திக்ஸோட இருக்கிற பிள்ளைங்க யாருமே அங்கே நிற்க மாட்டாங்க 1 மாதம் மேலே. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு எத்திக்ஸ் கிடையாது. த்ரீஷாவை பேசுறது கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி அது சேனல் 5. இதை சொல்றதுக்கு பயப்படுறானுங்க எல்லாரும். ஏன்னா பெரிய செலிபிரிட்டி சொன்னா நம்மளை கூப்பிடாம போயிடாங்க. நான் தான் சொல்றேன், நம்ம தனிப்பட்ட முறையில் திருநாவுக்கரசு மேல வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இருந்தது வேற. ஆனா சேனல் நிர்வாகம் மானத்தோட நடத்தணும். ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா நீங்க அதை அப்படியே போறீங்க. சவுக்கு சங்கருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், ஃபெலிக்ஸுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன் நான். ஃபெலிக்ஸ் மேல என்ன நடவடிக்கை அதே நடவடிக்கை தான் திருநாவுக்கரசு மேல எடுத்தாகணும். சேனல் 5 மேல நடவடிக்கை எடுத்தாகணும். யார் ப்ரொப்ரைட்டரோ அவன் மேல நடவடிக்கை எடுத்தாகணும். இங்க பிஜேபிக்கு ஒரு நியாயம், சவுக்கு சங்கர் ஒரு நியாயமா? நான் கேட்கிறேன், தப்பு இல்லாது நான் நியாயத்தை பேசிட்டு இருக்கிறேன் சார். இங்க சாட்டை துறைமுருகனுக்கும் கருத்தியல் நமக்கு வந்து விமர்சனம் இருக்கு, அது வேற, அது தனியா வைங்க, அது வேற, அது நம்ம பேசுவோம். சீமானோட நம்ம உடன்பட்டாலும் நம்ம வெளிப்படையா பேசுவோம், ரகசியம்லாம் கிடையாதுங்க. விஜய் சீமானம் சேரவே கூட என்றாங்க, நம்ம சேர்க்கிற முயற்சியில நம்ம இருக்கிறோம். இதுக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, சேர்த்தே தீர்வோம். எத்தனை அரசியல் விமர்சகர் வரட்டும், எத்தனை யார் வேணா வரட்டும், ஆனா கூட்டணி உறுதி, அதுக்கான வேலையை செய்வோம். தோத்தவரை பரவாயில்ல. உங்களுக்கு என்ன, இந்த நேரத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கிட்டான், பொறாம வன்மம், அதானே சார், வேற என்ன சார்? அவன் தனியாக ஒரு சேனலை உருவாக்கிட்டான். வந்து நின்று பேசணும்னா அவன் எதை பேசினாலும் வந்து 1 லட்சத்தை தாண்டிடுது 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில். அப்போ அவனை என்ன பண்ணலாம்? அவனை எப்படி சாய்க்கிறது? தனிப்பட்ட முறையில் அவனை எதுவும் செய்ய முடியாது. அப்போ எடு, அவன் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான், எடு, அந்த டீட்டெயிலாக எடு. கேவலம் இல்லை. ஒருத்தன் பேசுறான்னா அவன் வந்து அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் அந்த கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, பிஜேபின்ற கட்சியிலேயே ஒரு 6 மாதம் ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவன் எப்படி பண்ணுவான்னு பார்த்துங்க. நீங்க பிஜேபியிலேயே ஒருத்தனை 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கட்சியோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறான்னா அதுக்கான காரணம் என்ன? ஒரு பெண்ணை பேசுறது தான், வன்மமா பேசுறது தான். ஒரு டாக்டரை, ஒரு பெண் டாக்டரை கேவலமா பேசுனா அந்த கட்சியிலேயே, எது பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியிலேயே 6 மாசம் அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா பார்த்துங்க. அப்ப எவ்வளவு தரமானவன் பார்த்துங்க. திருச்சி சூர்யா அவனை கூப்பிட்டு வச்சு பந்து விடிக்கிறீங்க. அவன் பேசுறான் பேச்சு, அப்பம் பேரை கெடுக்க போறத புள்ள, அது செருதலை என்ன வேணா போட்டுங்க நீங்க. ஆனா இப்போ நம்ம பேசுறோம், குடும்பத்தில் இருக்க யாரும் பேசவே இல்லை.
இதே சாட்டை துறைமுருகன் கூட உங்களுக்கு முரண்படுறீங்களா? நீங்கள் நேருக்கு நேர் பேசுங்க. அவர் ஒரு வீடியோ போடுறாரு, நீங்கள் ஒரு வீடியோ கருத்தியலாக போடுங்க. கருத்தியல் மோதலுக்கு அவன் ரெடி, எப்போவுமே ரெடி. ஓடி ஒளியறவனே கிடையாது. ஆனால் குடும்பத்தை இழுக்கிறீங்களே நீங்கள், நான் கேட்குறேன். அந்த வீட்டு பொண்ணு மட்டும் யார் சார்? நம்ம வீட்டு பொண்ணு தானே சார்? போகிற பக்கம் அது தொடப்ப கருத்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். யார் ஒளிபரப்பு பண்ணானோ அவனே அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணே வருது, நேராக வந்து சாட்டை துறைமுருகன் மனைவி வருது, தொடப்ப கட்டத்தில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சாதாரண தொடப்பத்தில் அடிக்கூடாது, எனக்கு கக்கூசில் நனைக்கணும். அதை தொடப்பத்திலலாம் ஊற வைக்கணும். ஒரு நாள் ஊற வச்சு எடுத்து அடிக்கணும். அப்போ தான் அறிவு வரும். தப்பு இல்லை சார், யாரும் தப்பு சார், யார் சார் சொல்லிட்டு. இங்கே விஜய் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் காவல் உதவியாளர் பேசும்போது நம்ம தப்புன்னு சொன்னோம் சார். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த சானல் பையை பற்றி விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த ஆங்கருங்கிட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி உதயநிதியோட அந்த ஸ்வேதா பித்ராஜ் இல்லை சார், நிவேதா பித்ராஜ் பேர் கூட அந்த பெண்ணை வந்து லிங்க் பண்ணி பேசணும்னு சொன்னாங்களாம். பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் வெளியே போயிட்டுருக்கான். இப்போ நம்பர் என்கிட்ட இருக்கு சார். இப்போ பேசுகிறேன் நான். அடிப்படை ஆதாரமாக ஒருத்தர் பேசுகிறோம் சவுக்கு சங்கர், நீங்கள் உடனே அதை மையப்படுத்தி லிங்க் பண்ணி, இது பிஜேபி சேனல் முழுக்க இந்த சேனல் 5 எடுத்து பார்த்துங்க வேணாம். நிவேதா பெத்ராஜும் உதயநிதியும் லிங்க் பண்ணி பேச சொல்லியிருக்காங்க. இப்போ அதே ரூட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யாவை உட்கார வச்சு பேசியிருக்கு. சாட்டை துறைமுருகனுடைய வாழ்க்கை வந்து இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுது, அந்த பெண்ணை வந்து மையப்படுத்தி பேசுறது, சீமானை லிங்க் பண்ணி பேசுறது. பதில் பேசுறது தாங்குவீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். எவ்வளோ மரியாதை பேசுகிறாங்க இப்பவும் கூட. நாங்கள் ஏன்னா திருச்சி சிவா சாதாரண ஆள் கிடையாது. இங்கே தனிப்பட்ட வாழ்க்கையை யாரை பற்றி பேச முடியாது சார். எவனும் தரமாட்டான். எல்லார் வாழ்க்கையும் காதலும் காமம் பின்னி பிணைஞ்சிருக்கும். இங்கே தனிப்பட்ட வாழ்க்கை ஒருத்தன் கூட தரமாட்டான். ஒன்று காதல் இருக்கும், இல்லை காமம் இருக்கும். இங்கே பெரிய பெரிய கிரேட் எம்பரர் எல்லாம், மிகப்பெரிய சக்கரவர்த்தி எல்லாரும் விழுந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது ஒரு பெண்ணோட கால். சீமான் மட்டும் விதிவிலக்கா? நீங்களும் தான்டா. நீங்கள் ரொம்ப யோக்கியங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். இந்த சேனல் 5 நடத்துறவனு கேட்குறேன், இந்த விமர்சனம் பண்ணுற எத்தனை பேரும் கேட்குறேன். ஏன் இந்த இவனை தான் கேட்குறேன், அவனே தான் கேட்குறேன். மாடு மாதிரி இருக்கிறேன், எரும மாடு மாதிரி. இந்த சூர்யாவை தான் கேட்குறேன். தப்பு இல்லது. நீ இப்படி பேசுறிய வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு ஒரு யோசிக்க வேணாம். நாளைக்கு நம்ம அப்பாவை இப்படி தானே பேசுவாங்கன்னு சொல்லி யோசிக்க வேணாம். நீ பிள்ளையடா, நீ பிள்ளையாடி. இப்போ எதிர் விமர்சனம் போட்டாங்கன்னா உங்க அப்பா தானே விமர்சனம் பண்ணுவானுங்க. அந்த அறிவு வேணா உனக்கு? இங்கே ஊடகாரம் இருக்கு சார். திருச்சி சிவா என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். என்ன பேசியிருக்காரு. தேர்ட் ஜெண்டர் கூட உரிமையை பேசின ஆள் திருச்சி சிவா. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா வரலாறு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்க அப்பனை கொச்சப்படுத்துறல நீ. பதிலுக்கு அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அடிக்க மாட்டான். நேரம் நீ போறல, பொண்டாட்டிட்ட போறல. இதே சாட்டை தருவாங்க உங்க அப்பனை பேச என்ன பண்ணுவேன் நீ? நான் கேட்குறேன் சொல்லு, நீ சொல்லுங்க. இப்போ நீ வந்து பொண்டாட்டிட்ட போயிடுறல, சாட்டை அடிக்க முடியாது. அவங்க பொண்டாட்டி விமர்சனம் பண்றல, சீமான் அடிக்க முடியாது. உடனே இப்படி போறல, பெண்கள் கிட்ட போறல, திருப்பி இப்படி வராங்கன்னு வச்சுங்க. சசிகலா புஷ்பா திருச்சி சிவா வச்சு பேசுனா என்ன பண்ணுவ நீ? அந்த யோசனை இருக்கு அவனுக்கு முதல்ல. யாரும் சொங்கி ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் இங்க வீரம் இருக்கு. நீ போற போக்கில் பேசிட்டு போயினே இருப்பியா நீ? தப்பு இல்லை அது. உன்னையெல்லாம் ஒரு கட்சி வழிநடத்து, அவங்களாம் ஒரு தலைவன், அப்புறம் அவங்களாம் படிச்சு பாஸ் ஆனா ஐபிஎஸ் படிக்காம விட்டடிச்சு பாஸ் ஆனான். உடனே போறார். உடனே வந்து விஜயலட்சுமி சீமானுடைய சவாலை எதிர்கொள்ள முடியல, தனித்து போட்டியிருக்கு. தனியா இண்டிவிஜுவல் ஆங்கிலத்தை சொல்றாரு ஒரு வார்த்தையை, அதை எதிர்கொள்ள தெரியல, சவாலை எதிர்கொள்ள தெரியல. உடனே அக்கா விஜயலட்சுமி பதில் சொல்லுங்க. திரைத்தெரிஞ்சு நீ அக்கான்னு சொல்லும்போது சீமானுக்கு பேக்கரி எழுதி கொடுத்த வீரபாகன் தெரியும். வேற என்ன பின்ன? சேனல்கள் வந்து ஒரு அறம் வேணும் சார். யாராக இருக்கட்டும். இந்த திராவிட இயக்க ஊடகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்குது மக்கள் மத்தியில்னா. அந்த மரியாதையை கரெக்டாக காப்பாற்றணும். நீங்கள் போகிற போக்கில் அவனை நீங்கள் நினைக்கிறீங்க சாட்டை துறைமுருகனை நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சி வீட்டு பொம்பளை கிட்ட போறீங்களா? வீட்டு பொம்பளை தொடப்ப தூக்கி வெளியே வந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். மக்கள் ஒரு பார்வை இருக்குல்ல. தனிப்பட்ட வாழ்க்கை சார். அவங்க தேர்வு செய்கிறாங்க, அவங்க முடிவு செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையை. அப்போ பெரியாரிஸ்ட் நீங்கள் என்ன பெரியாரிஸ்ட்? நான் கேட்குறேன். பெரியார் மறுமணத்தை நீங்கள் இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. இங்கே விதவை மறுமணத்தை தான் நீங்கள் பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு இல்லை அது. உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக வந்து சாட்டை துறைமுறை எதிர்கொள்ள முடியல, உங்கள் தோல்வியை ஒத்துக்கணும் நீங்கள். அப்போ நீங்கள் பர்சனல் லைஃபுக்கு போறீங்க. இதுதானே உண்மை. தப்புன்ற இனிமேல் இது மாதிரியான தரம் தாழ்ந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்கன்னா அவங்களை அழைக்கக்கூடாது சார். சார் அந்த கட்சியிலேயே வந்து அவ்வளோ தரம் தாழ்ந்த கட்சி கேசவ விநாயகத்தை பற்றி மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பெரிய புத்தகமே போடலாம் சார்.
காம லீலைகளுக்கு அப்படிலாம் வந்து தகவல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டையை வச்சுட்டு இருக்கிற கட்சியிலேயே இவனை 6 மாதம் நிராகரிக்கிறாங்க. என்னென்ன பெண்ணை திறந்தாந்து பேசலாம்னு சொல்லிட்டு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இவன் எவ்வளோ கேவலமானவன். எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜல்சா பார்ட்டி எது வந்து காமாலயன் பேர் எடுத்த தலைமை நிலையத்துக்கு காமாலயனே பேர் எடுத்த அந்த கட்சியை இவனை 6 மாதம் இவனை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ இவன் எவ்வளோ திறந்தான்னு பாருங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டுகிறவங்களோட மறுமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விதவை பெண்ணை வந்து நீ கேவலப்படுத்தணும்னு சொன்னா இதை திமுக ஆட்சி வேடிக்கை பார்க்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இப்ப இங்க தனிப்பட்ட வன்மன் தெரியுதுங்களா? இந்த ரூட்டை தான் எல்லாருக்கும் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் எடுப்பாங்க. நாளைக்கு யார் அரசியல் கட்சிக்கு வராங்களோ அத்தனை பேரும் எடுக்கும். தனிப்பட்ட நடவை வந்து வாழ்க்கையை பத்தி பேசு. நாளைக்கு விஜய் வராரா? ரைட், உடனே எடு. இங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு உங்களுக்கு. விஜயோட அந்த அசுர வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். தப்பு சார். அரசியல் ரீதியாக நீங்கள் மோதுங்க. சாட்டை திருமணம் தைரியம் தெம்பு திராணிகள்லாம் இருந்து கேட்டால் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் நான் வேற மாதிரிலாம் பேசிடுவேன். நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சரியான ஆம்பளைங்கன்னாக்கா அவன் ஒரு ஊடகத்தில் ஒரு வீடியோ போட்டான்னா அந்த வீடு நீங்கள் பதிலுக்கு போடுங்க, சவால் விடுங்க. அவன் சவால் அவன் பீட் பண்ணிப்போம். பர்சனலாக வெக்கமா இல்லை? வீட்டு பொம்பளைங்கிட்டலாம் போறீங்க, அவன் தான் பேசுறான்னு சொன்னா உங்களுக்கு மானம் இல்லாமல் உட்காந்து கதை கேட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், திராவிட இயக்க ஊடகம் சேர்த்து தான் நான் கேட்குறேன். தப்பு இல்லை சார். நாளைக்கு உங்க வீட்டில் பொம்பளைங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் சீமா செஞ்சார் முக்தாருக்கு. அப்ப நமக்கு கண்டிஷன் அப்போ நம்ம கேள்வி கேட்டோம்ல, அந்த வார்த்தை நம்ம கேட்டோம்ல, இப்படி பேசிடக்கூடாது சீமா நம்ம சொன்னோம்ல. அப்ப உங்களுக்கு வலிக்குது இல்லை? நீங்க போட்டு வந்து கேட்டால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஒரு பொம்பளை பேசுறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணை வச்சு நீங்க பேச விட்டு அதை வேடிக்கை பார்த்துருப்பீங்க. அப்ப அது பேசுவாரா பேச மாட்டாரா? அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுறான்னு சொன்னா அவன் வந்து யாருன்றது வீரபாகன்றது நீங்க முடிவு பண்ணல. அக்கான்னு சொன்னது யார் சார்? அப்ப வீரபாகன் முடிவு பண்ணாது. வீரபாகன் பேசுறத போயிட்டு ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கிறான், அந்த கட்சியில் இருக்கிறவன், அவனை போய் நீங்க வந்து ஊக்கம் பண்ணி இருக்கீங்க. அவன் எங்க பண்றான், என்ன பண்றான், ஒரு விதவை மறுமணத்தை வந்து கேலி பண்றான், கிண்டல் பண்றான், கொச்சப்படுத்துறான். அவனை உட்கார வச்சு கேட்டுங்க. அதுதான் நீங்க பெரியார் பின்பற்ற லட்சணமா? நான் கேட்கிறேன். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலன்னா, ஒரு விதவை மறுமணத்தை பத்தி கொச்சப்படுத்துறவங்க வந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலாம், வேற எந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த திமுக அரசு தானே சார் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு விதவை மறுமணம் கொச்சப்படுத்தப்படுது, இந்த திமுக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப நீங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அரசியல் காரணத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. நாளைக்கு அதே தானே உங்களுக்கும். இதே திருச்சி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் பேசலாம், அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இதே மாதிரி தான் இருக்குங்களா? ஊடகம் வந்து பாதுகாக்கப்படணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க தனிப்பட்ட மோதல்கள் வந்து நீங்க தைரியம் சாட்டை நேருக்கு நேர் மோதுங்க. அவன் தான் ரெடியா தானே இருக்கிறான், ஓடியா ஒழிஞ்சிட்டான். இல்ல திருட்டு கல்யாணம் பண்ணி நடத்துறான், குடும்பம் நடத்துறானா, நீங்க விமர்சனம் பண்ணல. அதை கூட நீங்க பண்ண முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பகிரங்கமா ஒரு விதவை பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுவாழ்வு கொடுத்து அது ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா அந்த வாழ்க்கையை நீங்க கொச்சப்படுத்த நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்ற நாங்க. நீங்க கேவலமானவங்க. உங்களுக்கு எதிர்கொள்ள முடியல. உங்களால அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியா, தத்துவத்தின் ரீதியா நீங்களால வந்து எதிர்கொள்ள முடியாதனால நீங்க புறவாசல் வழியா என்ன செய்றீங்கன்னா வீட்டு குடும்ப பெண்களை விமர்சனம் கேவலமான செயல். இதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு போலான்னு. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசிரியர். நன்றி சார். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிட